டெல்லி துயர சம்பவத்தில் பாஜக மீது சந்தேகம். கர்நாடக முதலமைச்சரின் ஆலோசகர் தெரிவித்த கருத்தால் பரபரப்பு. பாஜக ஒன்றும் சுத்தமான கட்சி அல்ல என பேட்டி. பீகாரில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு சுமார் 9 மணி நேரத்திற்கு முன்பு டெல்லியில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு தீவிரவாத கண்ணோட்டத்தையும் தாண்டி அரசியல் சந்தேகங்களையும் சமூக வலைதளங்களில் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் பொருளாதார ஆலோசகர் பசவராஜ் ராய ரெட்டி ஒரு பரபரப்பு சந்தேகத்தை எழுப்பியுள்ளார். பீகார் முதல் கட்ட தேர்தல் பாஜகவிற்கு சாதகமாக இல்லை. 2ஆம் கட்ட தேர்தலும் அவர்களுக்கு சாதகமாக இல்லாத போது டெல்லியில் நடைபெற்ற இந்த தாக்குதல் பெரும் சந்தேகத்தை எனக்கு ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இல்லாவிட்டாலும் பாஜக ஒன்றும் சுத்தமான கட்சி அல்ல என அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் இந்த விவகாரத்தில் தாக்குதலை தடுக்க தவறிய அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்றுதான் வலியுறுத்தியுள்ளார்கள். ஆனால் முதல் முறையாக சித்தராமையாவின் ஆலோசகர் மாற்று கோணத்தில் சந்தேகத்தை எழுப்பியுள்ளார். எனினும் இந்த சந்தேகம் சமூக வலைதளங்களில் பரவலாகவே எழுப்பப்பட்டு வருகிறது. ஆனால் மூத்த அரசியல் தலைவர்கள் இந்த கோணத்தில் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை. இப்படி ஒரு சந்தேகம் எழுவதற்கு முக்கிய காரணம் பாஜக முன்னாள் எம்பியான பிரக்யா சிங் தாகூர் ஆவர். இவர் இந்தியா முழுவதும் நடைபெற்ற 10க்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்புகளை நடத்தியவர். முன்னதாக இந்த தாக்குதல்களை முஸ்லிம் பெயர்களை கொண்ட தீவிரவாத குழுக்கள் நடத்தியதாகவே போலீசாரால் குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் ஹேமந்த் கார்கரே என்ற மும்பை IPS அதிகாரி தலைமையிலான தீவிரவாத எதிர்ப்பு படை முறையாக விசாரணை நடத்தி குற்றவாளிகள் அனைவரும் பாஜக தொடர்புடையவர்கள் என்பதை கண்டுபிடித்தது. இதன் காரணமாகவே தேர்தலின் போது குண்டுகள் வெடிக்கும் போது பாஜகவின் பக்கமும் சந்தேக பார்வை விழுந்து வருகிறது.